ஹாய், வாங்க இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாமா? ஒரு கப் மைதா சேர்த்துக்கணும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு, அது கூட நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் அது கூட 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நீங்கள் நல்லா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் அதை என்ன பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துட்டே இருங்க. அது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஓகே மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சதுக்கப்புறம் நேந்திரப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது 20 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நேந்திரப்பழத்தில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றா 2 பீசஸாக இல்லைன்னா 4 பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்கள இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகே, எல்லா பழத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ பழம் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆயில் சேர்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா அதில் மாவில் டிப் பண்ணிடணும். டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு எடுத்து ஆயிலில் நம்ம போட்டு எடுக்கிறோம். அப்போ அது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது எடுத்து அது சூடாக நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓகே, நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இது எல்லாமே ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆயிலேருந்து எடுத்தால் போதும். எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.